என்னப்பா நடக்குது இங்க? உலகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ரகசியம் இப்ப மொத்தமா வெடிச்சிருக்கு. ஆமா மக்களே, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகள். இன்னைக்கு தேதி 2026 பிப்ரவரி 24. இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் படி பார்த்தா இது வெறும் ஒரு லிஸ்ட் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய டேட்டா குண்டு. 35 லட்சம் பக்கங்கள், 1,80,000 போட்டோக்கள், அப்புறம் 2,000 வீடியோக்கள். இதுல யாரெல்லாம் சிக்கி இருக்காங்க, யார் யாரை காப்பாத்த ட்ரை பண்றாங்க, எதையெல்லாம் மறைக்கிறாங்க. அடுத்த 5 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களை ஆடி போக வைக்கும். முதல்ல ஒரு குவிக் ரீகேப். இந்த எப்ஸ்டீன் யாரு? உலகத்தோட பவர்ஃபுல் மனுஷங்களுக்கு தப்பான வழியில பெண்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஒரு கிரிமினல். 2019ல இவர் ஜெயில்ல தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொன்னாங்க. ஆனா 2025 நவம்பர்ல ஒரு பெரிய திருப்பம் நடந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்ற சட்டத்துல கையெழுத்து போட்டாரு. எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு காட்டுங்கப்பா அப்படின்னு ஒரு அதிரடி உத்தரவு. அதோட விளைவு தான் இப்போ நம்ம கையில இருக்கிற இந்த 12 டேட்டா செட்டுகள். எஃபிஐயோட ரகசிய விசாரணைகள், எப்ஸ்டீன் தீவில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள்னு மொத்தமும் இப்ப வெளியே வந்திருக்கு. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். இந்த 35 லட்சம் பக்கங்கள்ல யாரெல்லாம் இருக்காங்க? பிரின்ஸ் ஆண்ட்ரூ, இவருக்கு இப்ப பெரிய செக் வச்சிருக்காங்க. பிப்ரவரி 2026ல இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியே இப்ப அதிர்ச்சியில இருக்கு. பீட்டர் மேண்டல்சன், முன்னாள் பிரிட்டிஷ் தூதர், இவர் ராஜினாமா பண்ணிட்டு இப்ப கைதாகி இருக்காரு. அதிபர் பெயர்கள்ல பிம் கிளின்டன் பேரு பல இடங்கள்ல வருது. அதே சமயம் ட்ரம்ப் பேரு 4000 தடவைக்கு மேல வருது. ஆனா அதுல சில விஷயங்கள் பொய்யானதுன்னு டிஓஜே சொல்லுது. டெக் ஜெயண்ட்ஸ் எலான் மஸ்க் 2012ல அங்க போக பிளான் பண்ணாரா? பில்கேட்ஸ் விவகாரம் என்ன? இது மட்டும் இல்லாம தீபக் சோப்ரா மாதிரியான இந்திய தொடர்புகளும் இதுல அடிபடுது. ஆனா மக்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இதுல பேர் இருக்கிற எல்லாரும் தப்பு பண்ணவங்க கிடையாது. ஆனா இவங்க எல்லாரும் அந்த எப்ஸ்டீன் வலைக்குள்ள ஏதோ ஒரு வகையில இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. இப்போதான் மக்களே ஒரு பெரிய ட்விஸ்ட். இன்னைக்கு காலையில என்பிஆர் நேஷனல் பப்ளிக் ரேடியோ ஒரு பகீர் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாலும் ட்ரம்ப் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கிற அந்த முக்கியமான 50 பக்கங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசாங்கம் மறைக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கிளம்பியிருக்கு. 13 வயசு சிறுமி கொடுத்த புகார்கள் எஃபிஐ ரெக்கார்ட்ல இருந்து காணாம போயிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்பா எல்லாத்தையும் வெளியே விடுறேன்னு சொல்லிட்டு இப்ப சில பக்கங்களை மட்டும் ஏன் டெலீட் பண்றீங்கன்னு ஈனா சபை நிபுணர்களை இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஏதோ பெரிய அரசியல் விளையாட்டு நடக்குதுன்னு மட்டும் புரியுது. கடைசியா யோசிச்சு பார்த்தா இந்த 2000 வீடியோக்கள்ல என்னென்ன பயங்கரங்கள் இருக்குமோன்னு நெஞ்சு பதறுது. அதிகாரமும் பணமும் இருந்தா எதை வேணா செஞ்சிடலாமா? அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 2026லயாச்சும் நீதி கிடைக்குமா?